அதாவது எல்லாம் சொல்லுங்க, என் தீர்மானம் என் வாழ்க்கை. இந்த 2024 வருஷத்துல உங்கள் தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் தீர்மானம் இப்படி சொன்ன புரியும். நல்ல தீர்மானம் நல்ல வாழ்க்கை, சரியான தீர்மானம் சரியான வாழ்க்கை, தவறான தீர்மானம் தவறான வாழ்க்கை. நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, என் வாழ்க்கை நல்லா இல்லை, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. அந்த 8வது வரி, 8ஆம் வசனம், ராஜாவின் போஜனம் என்னங்க? 2வது ராஜாவின் பானம். அவன் இருப்பது ஒரு பெரிய அரண்மனை. முதல் வசனத்துடைய அந்த 3வது வரி படிக்கிற கேளுங்க. 3வது வரி யாராவது படிப்பாங்க? டிவியில போடுவீங்களா? 3ஆம் வசனம். அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவன்? 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 3ஆம் வசனம். மைக்ல படிப்பீங்களா? மைக்ல படிங்க. 1:3. மைக் படிக்க மாட்டீங்களோ? கவனிங்க. ராஜகுலத்தில் பிறந்தவன். எல்லாம் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, யாதொரு மாசு இல்லாதவன். அவன் வாழ்க்கையில குறையே சொல்ல முடியாது. எதை எப்படி சொல்ல முடியும்? யாதொரு மாசும் இல்லாதவன், அழகானவன், சகல ஞானத்திலும், சத்தமா சொல்லுங்க, சகல ஞானத்திலும் தேறினவன். அடுத்து அறிவில் சிறந்தவன். ஞானம் வேற, அறிவு வேற. ஞானம் என்பது தேவன் தருவது, அறிவு என்பது உலகத்துல இருந்து கிடைக்கிறது. கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானம். உங்களுக்கு கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானத்தில் எப்படிப்பட்டவனா? ஞானத்தில் தேறினவன், அறிவில் சிறந்தவன், கல்வியில் நிபுணர். அடுத்து ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க சொல்ல ரொம்ப திறமை. சத்தமா சொல்லுங்க, பயத்துறது ரொம்ப திறமை. என்ன திறமை? ஆணை பூனையாக்குறது, பூனை ஆணையாக்குறது, அடுத்து ஏமாத்துறது, அந்த திறமை இல்லை. 2வது வாலிபன். எல்லாம் சொல்லுங்க. யோசித்து பாருங்க எல்லாரும். ஒரு வாலிபனுக்குள் இத்தனை திறமை இருக்கு. ஒன்னு சொல்லட்டுமா? நம்பர் 1, யாதொரு மாசு இல்லாதவன். எல்லாம் சொல்லுங்க. என்ன பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு வந்தா பசுத்தவான் ஆயிடுறோம், வீட்டுல போன லூசிஃபர் ஆயிடுறோம். ஆலயத்துக்கு வந்தா ஏஞ்சல், வீட்டுல போனா லூசிஃபர். சர்ச்சில் வந்து கிறிஸ்டோபரா இருக்கிறோம், ஆனா வீட்டுல போனா லூசிஃபர் ஆயிடுறோம். இவரை பத்தி சொல்லியிருக்குது, யாதொரு சொல்ல முடியுமா? பார்வையில், சிந்தையில், பேச்சில், வாழ்க்கையில். அந்த வார்த்தையை கூட்டிட்டு படிக்கணும். யாதொரு, உங்களுக்கு பார்வையில மாசு இல்லாதவன், சிந்தையில் மாசு இல்லாதவன். இன்னைக்கு பாருங்க, நம்ம பேசுவோம், ஆனா அதுல 1000 உள்குத்து இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் பேசும்போது 1000 உள்குத்து வச்சு பேசுவாங்க. நீங்களாம் என்னங்க, இது ரொம்ப பெரிய ஆளு, நீங்க அப்படி, நீங்க எப்படி. அதாவது பேசும்போது இனிக்கே பேசுவாங்க. உலகத்துல சொல்றாங்க இல்லையா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசு. உலகமே அப்படித்தான். நமக்கு முன்னால ஒரு பேச்சு, நமக்கு பின்னால ஒரு பேச்சு. ஆனா இவரை பத்தி போட்டிருக்குது, யாதொரு குற்றமே கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒருத்தன். எனக்கு கவனிக்கிறீங்களா? நிறைய சொல்லிட்டேன். கல்வியில், பைபிள் பார்க்குறீங்களா? கல்வியில், மொபைல்ல பார்த்தீங்கன்னா பைபிள் பார்க்கணும். கல்வியில் நிபுணர், அழகில் எப்படிப்பட்டவர் அவர்? வாழைப்படி சொன்ன பாபா எப்படிப்பட்ட, ரொம்ப அழகானவர். கவர்ச்சி இல்லை, அழகு புரிய மாட்டேது. வித்தவுட் மேக்கப் வாஸ் வெரி பியூட்டி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்கிறார் அவரு? வாலிபன். தம்பி வயசானவர் இல்லை, வாலிபன். நான் சொல்ல வந்த விஷயம், இத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது. அரண்மனையில் இருக்கிறாரு, நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை,
ஆனால் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? 1:8, ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் உள்ளத்துல. அப்படிதான் வருமா? நீட்டா வராதா? யார் போடுற? அப்படிதான் வராதா? ஓஹோ, ரைட். நீளமா போட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா புரியும் எல்லாருக்கும். ரைட். ஒரு சின்ன கேள்வி. தன் இதயத்தில் அவன் மொபைல் வந்து போதா? மொபைல் வந்து போதோ? ரைட், ஓகே, ரைட். சொல்லுங்க, தன் இதயத்தில். இல்ல, கரங்களை வைத்து சொல்லுங்க, தன் இதயத்தில். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல. தம்பி, உனக்கு ஒரு அழைப்பு. ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விஐபி கல்யாணம். நீ அங்க போவே இங்க வந்திருப்பியா? அப்படியா? நீ 1000ல் ஒரு. புரியல ஏமா? உங்களதான் ரெண்டு பேரையும் முக்கியமான ஒரு கல்யாணம், ரொம்ப திக் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில நீ அங்க இருப்பியா இங்க இருப்பியா? அப்படிங்களா? நீங்களா 100 வருஷம் உயிர் வாழ்வீங்க. நல்லா கவனிக்கணும். அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் வசனம் சொல்லுது, அவன் தீர்மானம் பண்ணினான். எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. அவன் தன் இதயத்தில். கவனிங்க, தீர்மானம் என்பது நானே மனமோந்து செய்வது. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல். எல்லாம் சொல்லுங்க. நம்ம சபைக்கு எதுக்குதான் வரோம்? எது சபைக்கு வரீங்க? எதிர்பார்ப்பு தான் இல்லையா? நான் வரணும், என்னெல்லாம் பொண்ணு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதுவும் பணக்கார பொண்ணா கிடைக்கணும், ஐஸ்வர்யராயமா இருக்கணும். இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இல்லை. 2 நிபந்தனைகள் இருக்கு. அதாவது நீ சொல்றேன், வாய்ப்பு இருந்தது வந்தேன், அது ஆசீர்வாதம் இல்லை. வாய்ப்பே இல்லை வந்தேன், ஆசீர்வாதம். என்ன சொல்லுங்க? வாய்ப்பு இருந்தது வந்தேன், அது ஆசீர்வாதமே இல்லை. வாய்ப்பே இல்லை ஆனா வந்தேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப வாய்ப்பு இருந்து வந்தீங்களா, வாய்ப்பு இல்லாம வந்தீங்களா? அப்படியா? நீங்களாம் வாய்ப்பு இல்லாம வந்தீங்களா? இருந்து வந்தீங்க. வாய்ப்பே இல்லைன்னா திரும்ப வாலிபன். என்ன வயசு அவருக்கு? என்ன வயசுமா? நீங்களா யார் தான்? ஹலோ, வாலிபத்துல தீர்மானம் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் ஆண்டுகிட்ட வரும்போது எனக்கு 17 வயசு. நான் ஆண்டு ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு 17 வயசு. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 20 வயசு. இன்னைக்கு 51 வருஷமா 50 வருஷமா ஊழியம் பண்றேன். அன்றைய தீர்மானம் இதுவரை என்னை பாதுகாத்து வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என் தீர்மானம். சொல்லுங்க, என் தீர்மானம் என் வாழ்க்கை. ஆங்கிலத்துல பழமொழி இருக்கிறது, டிசிஷன் டிட்டர்மைன்ஸ் மை டெஸ்டினி. உங்க டீச்சர் இல்லை, டீச்சர் தானே? டிசிஷன் டிட்டர்மைன்ஸ் மை டெஸ்டினி. சொல்லுங்க, இன்றைய தீர்மானம். நல்ல வாயை திறந்து. நாளைய வாழ்க்கை. தீர்மானம் சரியில்லைன்னா வாழ்க்கை சரியா இருக்காது. தம்பி புரியுதா? ஆனால் தீர்மானங்களுக்கு நிறைய தடைகள் உண்டு. இன்னைக்கு பாருங்க, சபைக்கு போனோம்னா நிறைய தடைகள் வருது. ஆனா ஊர் சுத்தினா தடைகளே இல்லை. தம்பி, உன் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிடுறான், தடையே இல்லை. சபைக்கு வரணும்னா அன்னைக்கு தான் உனக்கு தடை. நம்ம வீடுகளில் பாருங்களேன், சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய வீடு அமைதி பூங்காவா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலை மிருக காட்சாலையா மாறிடுது. உண்மையா பொய்யா? சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது? அமைதி பூங்காவா ஹீன்னு பல காட்டுறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன ஆயிடுது? மிருக காட்சி சாரமேல ஆயிடுது. அது அடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? நீ யாருமே சபைக்கு போக வேண்டாம். என்ன உண்மையாக ரைட்டா? சனிக்கிழமை வரைக்கும் ஆதித்யா பாக்குறீங்க, சிரிச்சுனே இருக்கிறீங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க ஒரு பக்கம், உங்க மனைவி ஒரு பக்கம், உங்க புள்ள ஒரு பக்கம். அடுத்த தீர்மானம் என்ன? அடுத்த தீர்மானம் என்ன? நீ யாருமே என்ன போக வேணாம். சபைக்கு போய் என்னத்தை பெருசா வாழ்ந்துட்டேன். என்ன சொல்லுங்க எல்லாரும், கவனிங்க எல்லாரும். என் தீர்மானம். கரங்களை உயர்த்தி. என் தீர்மானம் என்னை வாழ வைக்கும். என் தீர்மானம் என்னை உயர்த்தும். என் தீர்மானம்
எல்லா நிலைகளிலும் என்னை பாதுகாக்கும். நம்புறீங்களா? ஆனா கஷ்டம். நல்ல தீர்மானங்களுக்கு தடைகள் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. தவறான தீர்மானங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒத்துக்கிறியா? நல்ல தீர்மானம் ஆனா என்ன உண்டு? இல்ல தம்பி, ஊழியது போல நினைக்கிறேன். அன்னைக்கு தான் உன் ஃப்ரெண்ட் ஒன்று கூப்பிடுறான், சபைக்கு வரலாம்னு நினைக்கிறோம். அவர் இருக்கிறாரு, ஐயா இருக்கிறாரா, இன்னைக்கு சபைக்கு வரலாம். அன்னைக்கு தான் ஒரு வேலை வருது. வேலைக்கு போய் சபைக்கு வருவியா? அதாவது வேலை வேலைன்னு ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு தான் வேலை வருது. அன்னைக்கு தான் பாஸ்டர் கூப்பிடுறார். பாஸ்டருக்கு முக்கியத்துவமா வேலைக்கு முக்கியத்துவமா? அப்படிங்களா? நீங்கெல்லாம் ரொம்ப அற்புதமா, நீங்க தேவதூர் நினைக்கிறேன் நான் உங்களெல்லாம். என்ன தம்பி, அங்க போயிடுவீங்க. இதை விட உலக நல்ல வேலை இல்லை. என்ன பாருங்க எல்லாரும், நான் 50 வருஷம் சபைக்கு போறேன், 53 வருஷம் சபைக்கு போறேன். ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். அறிவு தெரிஞ்சு 2 அல்லது 3 வாரத்தை தவிர நான் ஆலயத்தை மிஸ் பண்ணதே இல்லை. 2 அல்லது 3 வாரங்களை தவிர. ஒன்று அப்போலோ மருத்துவமனையில நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு அந்த ஒரு வாரம். இன்னொன்று எனக்கு அறிவு தெரிஞ்சு என் சகோதரியின் திருமணம், என் உடன்புற சகோதரி திருமணம், இந்து திருமணம். அந்த 2 ஆராதனை தவிர நான் 53 வருஷத்துல ஆராதனை விட்டதே இல்லை. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். 2023 53 வாரம் சபைக்கு வந்தாலும் கரங்களை உயர்த்துங்க. 53 வாரம் சபைக்கு வந்தவங்க எல்லாம் பாஸ்டர் மக்கள் கை கொடுத்த அர்த்தம் இல்லை, வேற வழியே இல்லை. 53 வாரம் சபைக்கு வந்தவங்க எல்லாம் நல்லா கை தூக்குங்களேன். கொஞ்சம் நில்லுங்களேன், பார்க்கலாம் கூட கொஞ்சம் பார்க்குறேன். கொஞ்சம் நில்லுங்களேன். நில்லுங்க. உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. தமிழ் புரியுதா? 53 வாரங்கள் 2023 சபைக்கு வந்தவங்க எல்லாம். நீ என்னம்மா வந்தியா? பரீட்சைக்கு போயிட்டியா? படிக்கிறது +2 எல்லாம் சொல்லுங்க. யாரும் நிக்கவே இல்லையே? சரி, கையா தூக்குங்களேன். என்ன ரொம்ப வெக்கமா ஐயா? ரொம்ப வெக்க. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. 53 வாரமும் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் முக்கியங்களிலே ஆண்டவர் முக்கியம், சபை முக்கியம், தேவன் முக்கியம். நல்லா கவனிக்கணும். எங்க இருக்கிறார் இந்த தானியேல்? எங்க இருந்த? அரண்மனை வாழ்க்கை. எப்படிங்க? அங்க என்ன குறைவு? அங்க என்ன குறைவு தம்பி? எதுக்குமே குறைவு இல்லை. அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, அழகு இருக்குது. ஆனா எல்லாம் இருந்தும் அவர் சொன்னாரு, நான் இதை தொட மாட்டேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் இதை சத்தமா நான் இதை என்ன செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க நம்ம ஏன் தப்பு பண்ணலன்னா, சந்தர்ப்பம் தப்பு பண்ணல. புரியுது நினைக்கிறேன். ஏன் பாவம் செய்யலன்னா, பாவம் செய்ய வாய்ப்பு இல்லை. ஆனால் பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தா, புரியல இது எப்படி இல்லை. உங்களுக்கு டாஸ்மார்க்ல வேலை கிடைக்குது, டாஸ்மார்க்ல வேலை, தொட்டு பார்க்க மாட்டீங்களா? அப்படியா? ரேஷன் கடையில் வேலை, ரேஷன் கடையில் வேலை, கண்டிப்பா என்ன செய்வீங்க? புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு ரேஷன் கடையில வேலையா? நீங்க தான் இடம் போடுறவர், நீங்க தான் மேனேஜர். கண்டிப்பா ஒரு கார்டுல 100 கிராம் அடிப்பீங்க. ஒரு கார்டுல அட்லீஸ்ட் 100 கிராம் அடிப்பீங்க. 100 கார்டுல எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனாலும் நான் நானாவே இருப்பேன். தமிழ் புரியுதா? அவன் தன் இதயத்தை எல்லாம் கவனிக்கணும், சொல்லி அல்ல. இன்னைக்கு இந்த பாஸ்டர் எவ்வளவோ சொல்றார், கூட சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். நீங்க ஆண்டு விழாவா? இந்த நல்லவர் நேற்று காலையில சொன்னார். வந்தாரு, ரொம்ப நேரம் பேசினாரு, வீட்டுக்கு போயிட்டார்.
வந்தாரு, 1 மணி நேரம் பேசினாரு, வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நானும் கதை தாபால் போட்டேன். திருப்பி வந்தார், நினச்சேன் சாவி விட்டு போயிட்டாருன்னு. பாஸ்டர் வந்த விஷயத்த மறந்துட்டேன். என்னையான்னு கேட்டேன். நாளைக்கு என் சபையில கூட்டனார். ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு 2024 வரைக்கும் எனக்கு கூட்டம் இருக்குது. எனக்கு புரியுதா உங்களுக்கு? ஆனா என்னவோ தெரியல, தேவ கிருபை, இன்னைக்கு நான் கூட்டம் இல்லாம இருந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா ஒன்று சொல்றேன், நான் இலவசம் ஆனால் மலிவானவன் அல்ல. கொஞ்சம் புரியலீங்களா? நேற்று தான் சொன்னார் என்கிட்ட. ரைட், நேற்று நான் இன்னொரு இடத்துல இருக்க வேண்டியவன், இன்னைக்கும் இன்னொரு இடத்துல சீர்காழி இருக்க வேண்டிய ஆள் இன்னைக்கு நான். சொல்லுங்க, என் தீர்மானங்கள் என்னை உயர்த்தும். சத்தமா சொல்லுங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா உங்க தீர்மானம் உங்களை? அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. தானியேல் 6 கடைசி. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், கடைசி வார்த்தை, கடைசி சொற்றொடர். ஐயா, 6ஆம் அதிகாரம் எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க, என் காரியம் எல்லாம் வெற்றியா இருக்கும், ஜெயமா இருக்கும், தோல்வி இருக்காது. ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த தீர்மானத்திற்கு பரிகாசங்கள் உண்டு. என்ன பாருங்க, இப்ப நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன். இப்ப நான் என்னுடைய 20 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நிறைய எதிர்ப்பு. நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையில சால்ட் கோட்டை சொல்லுவாங்க இல்லையா, இந்த யானை கவுனி பிரிட்ஜு கீழே, அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை, சம்பளமே தேவையில்லை. என்ன தம்பி, சம்பளமே அப்படின்னு அர்த்தம் என்னவா? எக்கச்சக்கமா இருக்கு. ஆனால் தேவன் அழைத்தார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் சவுண்டே இல்லை. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாருங்க அவரை படிச்சது? நீங்களா? சூப்பர். என் சத்தத்தோட சத்தம் அதிகமா இருக்கு. மைக்கில் படிக்கிறீங்களா? அப்பா, உங்களுக்குள்ள ஒரு இன்பில்ட் மைக் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு படிங்க பிரதர். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. இந்த வசனத்தை டிஜிஎஸ் மூலமா கர்த்தரோட பேசினார். டிஜிஎஸ் மூலமா 73ஆம் வசனம் பேசினார், 70ல பேசினார். நான் வேலை அதாவது பாருங்க, வேலை கிடைக்காத கஷ்ட காலத்துல ஒரு வேலை கிடைச்சது தம்பி. அதுவும் மத்திய அரசாங்கத்துல, ரயில்வே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நல்ல வேலை. என்ன சொன்ன, சம்பளமே. ஆனா தேவன் தொடர்ந்து பேசுறாரு கிட்ட. எங்க போனாலும் இந்த வார்த்தை தான். ஒரு முறை இந்த புஷ்பவகத்துல இம்மானுவேல் மெதடிஸ்ட் சபை இருக்குது. இம்மானுவேல் மெதடிஸ்ட் சபை தெரியுமா? அந்த வழியா போயிட்டு இருக்கிறேன். அப்போ அது சர்ச்சுக்குள்ள ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல எம்எல் ஜபசிங் பேசுறேன். எம்எல் ஜபசிங் 71ஆம் வருஷம். அங்க போய் உட்கார்ந்தேன். அவரு இதே பிரசங்கம் பண்றார். எது? நியாயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. எங்க போனாலும் இதே பிரசங்கம் தான். ஊழியத்துக்கு வந்தேன், ஒப்பு கொடுத்தேன். எங்க அம்மா அப்பா கவனிங்க, 13 வருஷம் என்கிட்ட பேசாம இருந்தாங்க. அதை விட்டுருங்க. 13 வருஷம் என்கிட்ட பேசாம இருந்தாங்க. பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள். கவனிக்கிறீங்களா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த கருப்பு புஸ்தகம் தூக்கிட்ட, வாழ்க்கையே கருப்பாயிடுன்னு சொல்லுவார். யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ அவங்கெல்லாம் நீ நிழல சாப்பிடுறாங்க. ஆமே, நம்மளுக்கு புரியுதா? யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு நிழல சாப்பிடுறாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தீர்மானம். அந்த வசனம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். உங்க பேரை போட்டுங்க. என் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும்.
2024 என் காரியங்கள் ஜெயமாய் மாறும், என் வேலை ஜெயமாய் மாறும், நல்ல திருமணம் ஜெயமாய் மாறும். மாணவா, என் படிப்பு, என் ஊழியம், என் குடும்பம், என் வியாபாரம், என் ஆரோக்கியம், நான் செய்யற எல்லாம் எப்படி மாறும்? கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க, இது அறிவால் வந்தது, ஆண்டவரால் வந்ததா? அறிவினால, ஆண்டவரால. இது ஜெயம். ரசம் படிச்சுங்களா? தன் காரியங்கள் எல்லாவற்றிலும், கரங்களை சொல்லுங்க, எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும், என் வேலையில, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல, எல்லாவற்றிலேயும் ஒரு வெற்றியை கத்த தருவார். ஆமென். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் தம்பி, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். உன் தீர்மா நீ சொல்லுங்க, 2024 கை நீட்டு சொல்லுங்க, 2024 ஒழுங்கா சபைக்கு வருவேன், ஒழுங்கா வேதம் வாசிப்பேன், ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்கா தசமா கொடுப்பேன். சத்தமா, அதாவது எல்லாம் ஒத்து போவேன். எனக்கு ஒத்து வராவிட்டால் ஒத்து போவேன். ஆமீன் சொல்றீங்களா? இது சொல்ற வார்த்தைகளா கீழ்ப்படிவேன். வாயில வார்த்தை வர மாட்டேன். என்னமா? ஆமே. அவன் காரியம் என்ன ஆயிடுச்சு? நம்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, பைபிள் கேள்வி சொல்லுங்க. இது பொய் சொல்லும் புஸ்தகம் அல்ல, என்னை வாழ வைக்கும் புஸ்தகம். புரியுதா உங்களுக்கு? இது மந்திர புஸ்தகம் இல்லை. இட் இஸ் நாட் a மேஜிக் புக், இட்ஸ் a மாடர்ன் புக். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்றால் உங்கள் காரியங்களை கத்து ஜெயமாய் மாத்துவேன். நீங்க ஜெயம் இல்லை. எவ்வளவு ஜெபம் பண்றோம், அப்படியே அழுகுறோம், மூக்கெல்லாம் சிந்துறோம், ஆனா ஜெயம் இல்லை. ஏன் தெரியுமா? நல்ல தீர்மானம் இல்லை. இன்னொன்னு சொல்ல நம்புறேன், தீர்மானம் என்பது யாரும் சொல்லி பண்ணக்கூடாது. இப்ப இருக்கிறாரு பையன் இருக்கிறார், சரி பாஸ்ட் ஆவிடா பாஸ்ட் ஆவிடா பாஸ்ட் ஆவிடா பாஸ்ட் ஆக மாட்டோம். புரியுதா? இப்போ அவரை யார் பாஸ்ட் ஆக்குறது? நான் ஆக்கல. அவர் தீர்மானம் பண்ணார், ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு பயன்படணும். அந்த தீர்மானம் தான் இன்னைக்கு அவர் உயர்த்தி இருக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா விருப்பமா? கையில சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், அம்பானியா இருக்கணும், அதானியா மாறணும், அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதானே. என்ன தம்பி, பெரிய பில்டரா வரணும், பெரிய ஆளா வரணும், இன்ஜினியரா வரணும், டாக்டரா வரணும், இது. ஆனா ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற தீர்மானம் உன்னை ஜெயமாய் மாற்றும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ஜெயமாய் மாற்றும். சத்தமா சொல்லுங்க, கரங்களை போய் சொல்லுங்க, ஜெயமாய் மாற்றும். உங்கள் தீர்மானம் அடுத்தவரை தீர்மானிக்க வைக்கும். உங்கள் தீர்மானம், நான் சொல்ற புரியுதா? உங்கள் தீர்மானம் அடுத்தவளை தீர்மானம் பண்ண வைக்கும். பாருங்க, உன்னை பாக்குற உன் ஃப்ரெண்டு சொல்லணும், என்னடா இப்படி மாறிட்ட, இப்படிலாம் இருந்திய, என் கூட கட் அடிச்ச, சினிமாவுக்கு வந்த, ஊர் சுத்தன, என்னென்னோ பண்ணேன், என்ன இப்படி மாறிட்டிய. அப்போ உன்னை பார்த்து அவன் மாறணும். படிச்சு பாருங்க, 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இல்லைங்க, 26 என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், நல்லா கவனிக்கணும், இந்த அரசு வந்து ஒரு கொடுங்கோல் அரசு. நல்லா கவனிக்கணும், இவன் நல்லவன் அல்ல. இவன் தான் தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டவன். இரண்டாவது, யாரெல்லாம் அவன் நிறுவின அந்த பொற்சிலையை வணங்கலையோ அவங்கெல்லாம் சிங்கத்தின் கீழே போட வச்ச ஒரு கொடுங்கோல் அரசன். இப்ப நான் படிக்கிற வசனங்கள் எல்லாரும் சொல்லுங்க, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உள்ள யாவரும் யாருடைய தேவன்? சத்தமா கரங்களை சொல்லணும், எல்லாம் சொல்லுங்க. ஆமீன். ஒரு வில்லன் கதாநாயகனா மாறிட்டான். தமிழ் புரியுதா? ஒரு வில்லன், இவன் தான் எதிராக இருந்தான், இவன் தான்
அவரை உள்ள போட்டான். ஆனா அவன் சொல்றான் இப்போ தானியேலின் தேவனை எஸ் நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே கவனிங்க, அங்கே தானியேல் தீர்மானம் பண்ணினான். அந்த தானியேலின் தீர்மானம் ஒரு ராஜாவையே தீர்மானம் பண்ண வைத்தது. தானியேலின் தீர்மானம் 4 சுவருக்குள்ள, ராஜாவின் தீர்மானம் 4 திசைகளுக்குள்ள. தம்பி புரியுதா? நான் சொன்னாரா? நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன் பாருங்க. நீ நிறைய பேர் இந்த ஓவர் பில்டப். இப்போ ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு. ஃபோன் வந்து என்ன பண்ணணும்? நான் இப்போ ஜெபம் பண்றேன், அது ரொம்ப முக்கியமா. நான் இப்போ புரியுதா உனக்கு? ஃபோன் என்ன பண்றோம்? நான் இப்போ ஜெபம் பண்ணிருக்கிறேன், அது தெரியும் நம்ம கட்டாயம். சிஸ்டர் டீ சாப்பிட்டு போங்க, உபவாசத்தில் இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி ஓவர் பந்தா இல்லை? தானியேலின் தீர்மானம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்று தன் இதயத்தில் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். 2024 சீரியல் பார்க்க மாட்டேன். புரியுதா? நீ பார்க்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு, ஆனா வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்க. 2024 சர்ச்சை கட்டடிக்க மாட்டேன். சரி சரி. 2024 ஒழுங்கா வேதம் வாசிப்பேன். 2024 ஆண்டவர் சொல்லுகிற கத்து கொடுக்கிறேன். தம்பி இது வேணாம், தம்பி இது வேண்டாம். ரைட், நன்றி. ரைட், இது கொஞ்சம் சவுண்ட் வேணுமா? இந்த வசனத்தை எல்லாம் படிச்சீங்களா? அந்த படிங்க தம்பி, படி. அந்த 6:26 அதை படிங்க. எங்கும் உள்ளவர்கள் யாவரும் யாருடைய தேவன்? சத்தமா சொல்லுங்க. ஹலோ, உங்க ஃப்ரெண்டு சொல்லணும். உங்க ஃப்ரெண்டு சொல்லுவோம், பேர் என்ன? தினேஷின் ஆண்டவர். என்ன சொல்லணும்? ஆமே. அப்படிப்பட்ட நிலைக்கும் வாழ்க்கை மாறணும். யாருடைய ஆண்டவர் சொல்லுங்க. அந்த அம்மா கும்புற சாமி. எங்க வீட்டுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்க அப்பா ஒரு படிக்காதவர். நான் 17 வயசுல ஆண்டுகிட்ட வந்துட்டேன். முதல்ல திட்டினார், அப்புறம் அழுவார், அப்புறம் மிரட்டுவார். என்ன மிரட்டுவார்னா, நீ உன்னால எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னுவார். சும்மா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். அப்புறம் என்ன பண்ணாருன்னா மந்திரக்காரன்ட்ட போனார். நீங்க நம்பலாம் நம்பாவிட்டேன், எங்க வீட்டுல 19 தகுதி எடுத்தேன். 19 தகுதி எடுத்தேன். அப்போ எங்க அப்பா ஒரு தம்பி ஒருத்தருக்கிறார். ஒரு நாள் சொல்றாரு, அவர் வீட்டை சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னப்பா நான் என்னென்ன பண்ணி பார்த்தேன், அந்த ஆளு என்கிட்ட நிறைய காசு வாங்கிட்டான். ஆனா போய் இவர் கேட்டிருக்காரு, எங்க அப்பா கேட்டிருக்காரு அவங்ககிட்ட போய், அந்த ஆள்கிட்ட, என்னப்பா நீ இவ்வளவு பண்ணி கூட ரொம்ப தீவிரமா இருக்கிறான், அவன் ரொம்ப ரொம்ப தீவிரமாயிட்டான். அப்ப அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு, கவனிக்கிறீங்களா, நான் எவ்வளவு பண்ணியும் மாறலன்னா கும்பர சாமி பெரிய சாமியா இருக்கேன், விட்டுரு அப்படின்ட்டான். இது எங்க அப்பா வாயால சொல்ற அவங்க தம்பிக்கிட்ட. அவர் சொல்றாரு, எப்படியாவது வெட்டி போட்டுருவேன்றாரு. அவர் செய்ய மாட்டார். எங்க அப்பா ஊசி பேத்துறாரு. அப்ப எங்க அப்பா சொல்றாரு, எவ்வளவு பண்ணி பார்த்துட்டுப்பா, பண்ணி பார்த்தா கூட அந்த என்ன சொல்லிட்டான், அவன் கும்பர சாமி. அதே எங்க அப்பா வாயில சாகுற வரைக்கும் என்ன பாஸ்ட் தான் சொல்லுங்க செத்த. எங்க அம்மாவும் பாஸ்ட் சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் பாஸ்ட் சொல்லுவாங்க. சொல்லுங்க, தீர்மானம். சத்தமா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். முதல்ல அழுவார். எனக்கு 4 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. எனக்கு 4 தங்கச்சிங்க. எல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க. எல்லாம் செட் ஆயிடும். நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடும். திடீர்னு கேன்சல் ஆயிடும். எதனால? யாரா போட்டு கொடுத்துருப்பான். என்ன போட்டு கொடுத்துருப்பான்? இவங்க அண்ணன் அல்லேலூயா எல்லாம் செட்டில் ஆகி பஜ்ஜி போட்டெல்லாம் சாப்பிட்டு போயிருப்பான். வருவான், பஜ்ஜி சாப்பிடுவான், போட்டா சாப்பிடுவான், எல்லாம் செட்டில் ஆகிடும். கடைசியில் நிச்சயதார்த்தம் போகிற அன்னைக்கு என்னது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்க வேற, எங்கள் அப்பா வேற ஜாதி. அவன் சொல்லுவான் அவங்க அண்ணன் வேற ஜாதி.
தம்பி புரியுதா புரியலையா? அவர் யாரு? அல்லேலூயா. இப்போ எங்க அப்பா உடனே வருவார், தள்ளி அடிச்சுப்பார் வந்து, உன்னால் என்ன போச்சு? என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. 4 தங்கச்சிங்க எனக்கு. திரும்ப சொல்றேன், எந்த அப்பா அப்படி சொன்னாரோ அதே அப்பா தான் எனக்கு என் கல்யாணத்தை ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். புரியவே மாட்டேதில்ல. ஒரு பெந்தைகோஸ்தே பாஸ்டர் பொண்ணை ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணார். சொல்ற தமிழ் புரியுதா? தலைமையில அடிச்சுப்பார். இப்போ 4 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, சிறப்பா இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை அன்னைக்கு இப்படி கூட சொல்லுவார் எங்க அப்பா. என்ன சொல்லுவார்னா, உன்னை வச்சுதான் அது 4 பொண்ணுல கரை ஏற்றணும். நீ என்ன பண்ண தெரியுமா? நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும், எனக்கு ஒரு 30 சவரம் கிடைக்கும், கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு 4 பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன். நீ அந்த நேரத்துல அதை பண்ணிக்க, அப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. எப்படி? நல்ல அப்பா இல்லை? புரியலீங்களா? என்ன புரியுது? நான் சொல்ற மாதிரி செய், நீ கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் நீ விரும்புறாம இன்னும் கல்யாணம் பண்ணிக்க. நல்ல அப்பா இல்லை? அன்னைக்கு நான் தலாட்டி இருந்தேன்னா நீ நிக்க முடியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சத்தமா. ஏன்னா கூட மலை மாதிரி நம்பி இருக்கிறேன். கவனிங்களா? எல்லாரும் கவனிக்கிறியா? தம்பி கவனியில, நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி 4 கப்பல் சாசம் தான் எடுத்து வந்தாங்க வீட்டுக்கு. ஜேம்ஸ் பாக்கியவான். நான் கல்யாணம் பண்ணி வரும்போது என் மனைவி ஒரு சின்ன சூட்கேஸ் 4 கப்பல் சாசம் எடுத்து வந்தாங்க. புரியுதா உனக்கு? அதுதான். ஆனா இன்னைக்கு அப்பா அம்மா இல்லாத 200 பிள்ளைல கல்யாணம் வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, என் தீர்மானம் என்னை வாழ வைக்கும். என் தீர்மானம் யாரையும் மாத்தோம். படிச்சீங்களே, இன்னொரு படிங்க பிரதர். சொல்றது யாரு? சொல்றது யாரு? சொல்றது யாரு? சொல்லுங்க, என் தீர்மானம் ராஜாக்களை மாற்றும், அரசியல்வாதிகளை மாற்றும், ஆண்டவனை மாற்றும், எல்லாரையும் மாற்றும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு படிங்க பிரதர். எங்கும் உள்ளவர்கள் யாவரும் யாருடைய தேவன்? தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே. கவனிங்க, இது 2 வார்த்தை ஒண்ணா சேர்க்கணும். அங்கே அவன் தீர்மானம் பண்ணினான், இங்கே ராஜா தீர்மானம் பண்ணுகிறார். சொல்லுங்க, என் தீர்மானம் அடுத்தவனை தீர்மானம் பண்ண வைக்கும். இப்ப நம்ம சொல்றோமே, அவனை தீர்மானம் பண்றான். இப்ப நீ உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்க, அவனா சர்ச்சுக்கு வரான், கூப்பிட்டியா? முதல்ல நீ வரதே பெரிய பாடு, நீ வரதே பெரிய பாடு. ஆனா வாழ்க்கையை பார்த்து கட்ட அவனே வருவான். சொல்லுங்க எல்லாரும், வாழ்ந்து திறந்து, வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. ஆமீன் சொல்ல வேண்டாம். வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை, வார்த்தையை விட வாழ்க்கை பேசும். சொல்லுங்க, என் தீர்மானம் என் காரியங்களை ஜெயமாக்கும், என் குடும்பத்தை ஜெயமாக்கும். எல்லாம் பைபிள் கேள்வி சொல்லுங்க, தானியேலுக்கு நடக்குமே எனக்கு நடக்கும். பைபிள கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஒருவேளை தோல்வியா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், ஆனா உங்க தீர்மானம் இப்படி வாழணும், இப்படிதான் வாழணும், உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும், உத்தமமா வாழணும். நல்லா கவனிங்க, பொய் பேசினா பாக்கெட் நிரம்பும், உண்மை பேசினா மனசு நிரம்பும். பொய் பேசினா பாக்கெட் நிரம்பும். என்ன பிரதர், பிசினஸ் பண்றீங்களா? ரைட்டு, ஒன்றும் வருமானம் கிடைக்காது, சம்பளம் மட்டும்தான், பாக்கெட் நிரம்பும். ஆனா உண்மை பேசுனீங்கன்னா 2மே நிரம்பும். இவங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு காலத்துல அடிப்படை தேவை இல்லாம இருந்தாங்க, இன்னைக்கு 2மே நிரம்பி இருக்குது. பார்த்தாலே தெரியுது, பாருங்க எப்படி இருக்காங்க. ஜேம்ஸை பாருங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுங்க, என் தீர்மானம் என் வாழ்க்கை. இன்றைய தீர்மானம் நாளை வரலாறு. நல்லா கவனிக்கணும், ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் வரலாறு மாறிவிட்டான். ஒரு அடிமை. 3வது சொல்றேன், உங்கள் தீர்மானம் என்ன செய்யும் தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை. ஆமென். போதும். உங்கள் தீர்மானம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கும்.
உங்கள் தீர்மானம் எல்லா சூழ்நிலைகளும் நம்புறீங்களா? Your decision will protect you in all sorts of time. எல்லா நேரங்களிலும் உங்கள் தீர்மானம் உங்களை பாதுகாக்கும். அந்த வசனம் படிச்சு பார்த்தீங்களா? சிங்கம் அல்ல, என்னங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒருவனை கொல்லுவதற்காக அந்த சிங்கத்தை அனுப்பும் போது 2 வாரம் பட்டினி போடுவாங்களாம். 2 வாரம் பட்டினி போடுவாங்க. அந்த சிங்கம் கொலை உயிரா இருக்கும், அப்படியே ரொம்ப பசியா இருக்கும், ஆக்ரோஷமா வரும். இந்த கிவிந்து வரும்போது எப்படிதான் வரும். ஆனா கிட்ட வந்த உடனே சொல்லுங்க வரும், ஆனா வராது. சொல்லுங்க எல்லாரும், வரும் ஆனா வராது. இது தெரியுமா? இல்ல, வரும் ஆனா கிட்ட வரும். படிங்க பிரதர். சிங்கங்களின் அனுப்பி சத்தமா எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாயை கட்டுங்க ஆண்டவரே. யார் வாய? என் புருஷன் வாய, என் மனைவி வாயை கட்டுங்க ஆண்டவரே. அதையும் கட்டுவார், அதையும் கட்டுவார். அதையே கட்டும், இதை கட்ட மாட்டாரா? எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, பரலோகத்துல பெண்களே இல்லை அப்படின்னாரு. ஏன் கேட்டேன். அரை மணி நேரம் அமைதியா இருந்துச்சுன்னாரு. புரியவே இல்லை. பரலோகத்துல அரை மணி நேரம் அப்படின்னா பொம்பளைங்க இல்லைன்றார் அந்த ஆள். அப்படி கிடையாது. சொல்லுங்க என்ன கவனி. இன்னொரு சொல்ல போறேன். கெபியிலே போட்டவன் நிம்மதியா இருக்கிறான். அவனை போட்டானே ராத்திரில அவனுக்கு தூக்கமே இல்லை. புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க, போடப்பட்டவன் அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. உள்ள போட்டவன் சூப்பரா தூங்குறான், அவனை போட்டானே ராத்திரில அவனுக்கு தூக்கமே இல்லை. ராத்திரில அவனுக்கு என்ன சொல்ற பாரு, உங்கள் தீர்மானம் அடுத்தவனுடைய தூக்கத்தை கலைக்கும். உங்களை யார் தீமை பண்றாங்களோ அவனுக்கு தூக்கமே வராது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது கட்டாயம் இல்லை. இப்ப தம்பி கூட சொல்ல விரும்புறேன். தம்பி பெரிய ஆளா இருக்குன்னு நினைக்கிறாரு. அவரு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நாள் சம்பாதி. ஆனா எங்க போனாலும் இங்கதான் வரணும். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டுதோர் சுற்றம் என்ன. எதுக்கு நினைக்கிறாருன்னா பணக்கார பணம் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாரு தெரியல. ரைட். இதை விட மேன் உலகத்துல உண்மை இல்லை. இதை சொல்றது எங்க அப்பா அவனை கூட்டிட்டு வந்தாரு நினைச்சுக்கிறான் பையன். ரைட். நீ கூட சொல்றேன், பாஸ்டர் பொண்ணு பாஸ்டருக்கு மனைவியா வரணும். என்னடி பாக்குறீங்க? பாஸ்டர் பொண்ணு எனக்கு வரணும். நிறைய பேர் அந்த எண்ணமே இல்லை. நிறைய பாஸ்டர்களுக்கெல்லாம் ஐடில பாருங்க, வக்கீல் பையன் வக்கீலா மாறுறான், டாக்டர் பையன் டாக்டரா வரான், இன்ஜினியர் பையன் இன்ஜினியரா வரான். புரியுதா உங்களுக்கு? எந்த தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலுக்கு அந்த பையன் வரான். ஆனா பாஸ்டர் பையன் மட்டும் யாரும் வரதில்லை. நீங்களாம் பாக்கியவதி. ஒரு பாஸ்டர் மனைவியா இருக்குது பாக்கியவதி. ஏன் தெரியுமா? அடிக்காம இருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அடிக்கிறான். அவர் தெரிஞ்ச பாஸ்டர் தான். அவர் ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டேன். அது என் பர்சனல் ப்ராப்ளம்ன்றான். புரியுதா உங்களுக்கு? அது ஏன்டா மனைவி அடிக்கிறேன்னா அது என் மனைவி அடிக்க பர்சனல் ப்ராப்ளமா? அது சமுதாய ப்ராப்ளம், அது பரலோக ப்ராப்ளம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா பாஸ்டர் கல்யாணம் பண்ணீங்கன்னா, கல்யாணம் பண்ணாதவங்களாம் சொல்றேன், பாஸ்டர் கல்யாணம் பண்ணுமா பாதுகாப்பா இருப்பீங்க. நான் பட்டுப்புடவை கட்ட முடியாது, ஆனா பாதுகாப்பா இருக்கலாம். சிங்கங்களின் வாயை சத்தமா, அது நம்மளால முடியுமா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ பசி, அவ்வளோ வேகம். ஆனா கிட்ட வந்த உடனே என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாரு, நான் அப்போலோ மருத்துவமனையில ஒரு 13 நாள் இருந்தேன். எனக்கு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டுக்குது எனக்கு உள்ள 10 அடைப்பு. என் பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் ஐசியூல. அவரு ஒரு அறவேக்காடு கிறிஸ்தவர். எப்படி? அந்த நர்ஸுங்கெல்லாம் பாஸ்டர் சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க தான் எனக்கு. அப்போ என்னை பார்த்து அவர் கேட்டார், அறவேக்காடு கிறிஸ்தவர். என்ன கேட்டாருன்னா, வாதவன் கூடாரத்தின் பாட்டு பாடுறீங்களா, உங்களுக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். வாதவன் கூடாரத்தை வருகாது ஏன் பாடினீங்களா, உங்களுக்கு ஏன்? நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தா வாரிக்கொண்டு போகும், எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். ஆமீன். பாருங்க, கொரோனாலே நம்ம உயிரோட அழகுமே. என்னங்க, சுனாமியில் நம்ம ஸ்விம் பண்ண கருத்து திரும்ப கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க, வரும் ஆனா வராது. வரும். நான் அந்த ஹாஸ்பிட்டல பார்த்தேன், அந்த ஐசியூல 13 நாள் கிரீம்ஸ் அப்போலோ மருத்துவமனையில எத்தனையோ பேருக்கு முகத்தை மூடுது பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். ஒரு பெரிய மல்டி மில்லியனியர் டி நகர்ல ஒரு பிசினஸ் மேன். அவருக்கு எவ்வளோ
24 hours டாக்டர் கிட்ட பக்கத்துல இருந்தாங்க. அதை விட பெரிய கொடுமை வேடிக்கை என்னன்னா, பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் வந்து அவருக்கு பூஜை நெத்தியில டெய்லி போடுறாங்க. அவர் அதாவது ஐசியூல யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா மடாதிபதிகள்லாம் டெய்லி வரான், வந்து என்ன பண்றான், என்னோட ஊதுறான், அவன் பாட்டுக்கு ஊதுறான், எல்லாம் ஊதுறான். அவன் யோசித்து பார்த்தேன், எனக்கு என் மனைவி வந்து பார்க்கல, என் மனைவியை பார்க்கறது அலோவ் பண்ணல. ஆனா சாமியார்லாம் வந்து அந்த என்ன பண்றாங்க, அவ்வளோ பூசியும் அந்த கண்ண முடிட்டார். கரங்களை போய் தாமின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் தீர்மானம் எந்த சிங்கங்களின் வாயையும் கட்டும், மனித சிங்கத்தையும் கட்டும். சொல்லுங்க, 4 கால் சிங்கத்தையும் கட்டும், 2 கால் சிங்கத்தையும் கட்டும். புரியல தம்பி? புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை முதலாளி சிங்கமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தீர்மானம் அந்த சிங்கத்தை கட்டிடும். கிட்ட வருவான், வந்த உடனே நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், சண்டை போறதுன்னு வருவான் கிட்ட, வந்த உடனே அமைதியா போயிடுவான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் தெரியுமா? என் தீர்மானம் என் வாழ்க்கை. ஒரே வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். மல்கியாவின் புஸ்தகம், மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியா 3:10. ஒரே எஸ் நீ கேட்கலாம், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். ரைட். விசுவாசிகளுக்கு பிடிக்காத ஒண்ணு மல்கியா 10, பாஸ்டர்களுக்கு பிடிச்ச ஒண்ணு மல்கியா 10. புரியவே இல்லை. ஊழியக்காரனை பிடிச்சது மல்கியா 3:10. விசுவாசிகளுக்கு பிடிக்காத ஒண்ணு மல்கியா 3:10. எனக்கு மல்கியா 3:10 பிடிக்கும்னு சொல்றவங்களாம் கரங்களை வைத்து காட்டுங்களேன். ஏதோ கைத்துக்கு சொல்றாரு அவர், புரியாம சொல்றாரு. நினைக்கிறேன் எனக்கு மல்கியா 3:10 ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா? அப்படியா? இந்த 3 சொல்லி 10 ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க நாளை எங்க சபைக்கு வந்துருங்க, உங்களை மூப்பர் ஆகிக்கிறேன், உங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர். இல்ல என் சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகி எனக்கு அது மாதிரி வாழ் வேணும் சொல்றதுக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒரு வருஷம் சொல்லி முடிச்சிருவேன். சொல்லுங்க, கொண்டு வாருங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இதை சொல்லுவது வானத்தையும் படைத்த தேவன். கொண்டு வாருங்கள் அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, தேவையுள்ள ஒரு ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றாரு பாஸ்டர் ஜேம்ஸ் அவன் மனைவி கிட்ட. அது என்ன விளையாட்டுக்கா? எது தண்ணி கொண்டு சொல்றாரு? விக்கல் வருது அவருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கை இல்லை, எடுத்துக்கூடாது. இப்பதானே உட்கார்ந்த கண்ணாவி இல்லையே, உன்னை பெத்த மாதிரி எங்க அப்பா என்ன பெத்தான்? தண்ணி கேட்டதுக்காக இவ்வளவு பட்டி பண்றோம். நிறைய குடும்பங்கள் அப்படித்தான். தண்ணி கேட்டான் அந்த மனுஷன், கை இல்லை, எட்டக்கூடாது, பக்கத்துல இருக்குது. அது கூட நான் தான் வரணுமா? அது கூட பொண்டாட்டி தான் வரணுமா? ஏசப்பா, இவங்கெல்லாம் எப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியல பரலோகத்துல. எனக்கு ஒருத்தர் பார்த்து கேட்டேன், உங்க மனம் எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை சொல்லி இப்ப ஏன்னா பயமுறுத்துறீங்கன்றான் அந்த ஆள். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? ஜாகிரதையா இருஎன்ன. கலர் பார்க்காத, கேஷ் பார்க்காத, காஸ்ட் பார்க்காத, கிரைஸ்ட மட்டும் பார். முதல்ல அந்த போன உடனே கேளு, அந்த பொண்ணை ஜெபம் பண்ண சொல்லு. இந்த பொண்ணை எல்லாம் கொண்டீங்க. மாப்பிள்ளை வந்தானா வாயத்தை ஜெபம் பண்ண சொல்லு. ஜெபம் பண்ணாத ஒரு மாப்பிள்ளை தேவையில்லை உனக்கு. அட்லீஸ்ட் பைபிளா படிக்க சொல்லு. நேற்று கல்யாணம் எடுத்தேன், நேற்று கூட கல்யாணம் எடுத்தேன். வாழ்விலும் தாழ்விலும் சொல்ல தெரியாதவன் எப்படி பைபிள் படிப்பான்? மைக்ல வாழ்விலும் தாழ்விலும் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கணும் 10 நாள். அது இப்ப பண்ணிக்க தம்பி. எதுக்கு? அந்த பொண்ணு சத்தமா சொல்லுது, அந்த பொண்ணு கணீர் சொல்லுது, வாழ்விலும் தாழ்விலும் சொல்லுடானா அவன் இன்னும் எனக்கே காது கேட்கல, வாழ்றான். நான் பேசுனது வந்து யோவான் 2 அதிகாரம் பேசினேன். இன்னைக்கு 18ஆம் தேதி கல்யாணத்துல யோவான் 2 தேடுறான் அவன். மத்தேயு 1 பேசினேன். அந்த பொண்ணு மத்தேயு 1 தேடுது. தம்பி, மத்தேயு 1 பேசுறேன், அந்த பொண்ணு மத்தேயு 1 தேடுது. புரியலையா? எடுப்பியா? சொல்லுங்க, கொண்டு வாருங்கள். 3 காரியம் சொல்லி முடியும். நம்பர் 1 சொல்லுங்க, தேவையுள்ள ஆண்டவர். அவர் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க, என் நேரம், என் திறமை, என் படிப்பு, என் அந்தஸ்து, என்னெல்லாம் தேவன் தந்தார் எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள். இல்ல கை சொல்லுங்க, இந்த 2024 தேவையுள்ள ஒரு ஆண்டவர். யோசித்து பாருங்க, அவர் வந்து அவர் கேட்ட 1000 பேர் தருவாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறார், கொண்டு வாருங்கள். உன் அறிவை, உன் திறமையை,
உன் தாளந்துகளை எங்க ட்ரம்மர்ஸ் போயிட்டாரா? இங்கதான் வாசிக்கிறீங்களா? நீங்க இங்கே வாசிப்பீங்களா? சூப்பர், ரைட். இங்க மட்டும்தான் வாசிப்பீங்களா? ரொம்ப சிறப்பு. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவன் என்னெல்லாம் தந்தாரோ அதையெல்லாம் தேவனுக்கு தருவேன். அந்த வசனம் படிச்சு பாருங்க. வசனம் கொஞ்சம் அடுத்த பகுதி படிங்க, அடுத்த பகுதியை படிங்க, அடுத்த பகுதி. அப்போது சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. தேவனுக்கு நான் கொடுக்கும் போது சத்தமா சொல்லுங்க, என் நேரத்தை, என் அறிவை, என் திறமையை நீங்க எடிட் பண்றீங்களா? சூப்பர். நீ 2 பேரும் இல்ல? சூப்பர். என்னெல்லாம் தேவன் தந்தாரோ அதெல்லாம் அவருக்கு. எல்லா கரங்களை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க வாட்சி பார்த்து, என் நேரம் கர்த்தருக்கு, என் சரீரம் கர்த்தருக்கு. சத்தமா என் சரீரம் சொல்லுங்க, என் அறிவு தலைமை கேவீங்க, என் திறமை கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு. இப்படி சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத நேரம் எனக்கே பயன்படாது. சொல்லுங்க. பொன்னான சரீரம் புண்ணாகலாமா? சொல்லுங்க. இந்த பொன்னான சரீரம் அவருக்கு பயன்படலைன்னா எனக்கே பயன்படாது. அப்புறம் இன்னொருத்தருக்கு பல்வழி கூடணும். புரிய மாட்டேன். கர்த்தருக்கு பயன்படாத சரீரம் அப்புறம் இன்னொருத்தருக்கு தலைவாரி விடணும். இப்ப இன்னொரு தலைவாரி விட்டுக்கிறாங்கல்ல. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத சரீரம் எனக்கே பயன்படாது. நம்புறீங்களா எல்லாரும்? நம்புறீங்களா ஐயா? சொல்லுங்க. கர்த்தருக்கு பயன்படாத என் திறமை எனக்கே பயன்படாது. என் நேரம் கர்த்தருக்கு, என் அறிவு கர்த்தருக்கு, என் திறமை கர்த்தருக்கு, என் படிப்பு கர்த்தருக்கு. புரிஞ்சுச்சா? வரவங்க நல்லா சமைச்சு கொடுமா? கேட்டரிங் தான் படிக்கிறாரு. அவர் படிச்சு முடிச்சிட்டாரா? வீட்டில் செய்வாரா? செய்ய மாட்டேன். செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவார். ரைட். சரி, அவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்பி அப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிச்சிடணும். எப்படி ஆரம்பிச்சு? அப்படி ஆரம்பிச்சு இதுல முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? எப்படி முடிக்கணும்? ஊழியனா முடிக்கணும். ஆமென். சில பேர் ஊழியக்காரன் ஆரம்பிச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆயிடுறாங்க. நிறைய பேர் ஊழியக்காரன் ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க? இப்போ என்ன பண்றாங்க? புரோக்கர் ஆயிடுறாங்க. தம்பி, நீ இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து ஆமென் சொல்ல மாட்டியா? நீ வரலன்னா கூட ஆண்டு விட மாட்டார். ஏன் தெரியுமா? உங்க அம்மா அப்பா ஜெபம் விடாது. பாருங்க, எங்க அம்மா அப்பா ஜெபம் பண்ணாம நான் வந்திருக்கிறேன்னா ஜெபிக்கிற அம்மா அப்பா ஜெபத்தை விட்டுருவாரா? இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஜெபிக்கிற அம்மா அப்பா. யாருக்கெல்லாம் ஜெபிக்கிற அம்மா அப்பா இருக்கிறாங்களோ அவங்களாம் அதாவது அம்பானை விட பாக்கியவான்கள். சொல்லுங்க, நான் அம்பானை விட பாக்கியவான். மம்மி இருக்காங்களா? எங்க? சூப்பர். ஜெபிக்கிற தாய் யாருக்கு இருக்கிறாளோ அவள் பாக்கியவான். ஜெபிக்கிற அப்பா யாருக்கு இருக்கிறான் அவன் பாக்கியவான். 2 பேர் இருந்தாலும் சூப்பர் பாக்கியவான். ஒருத்தர் இருந்தாலே சூப்பர், 2 பேர் இருந்தா சூப்பர் சூப்பர். சொல்லுங்க. தேவன் சொல்றார் கொண்டு வா. சொல்லுங்க. நேரம், என் உழைப்பு, தேவன் என்னெல்லாம் தந்தாரோ சொல்லுங்க. தேவன் என்னெல்லாம் தந்தாரோ அதெல்லாம் அவர் கொடுங்க. கொண்டு வாருங்கள் சொல்றாரு. அவர் தராம நம்மளை கொண்டு வாருன்னு சொல்லுவாரா? இப்போ ஐயா இருக்கிறார், ஏமா சாப்பாடு எடுத்துவாமான்றார். அரிசி வாங்கி தரதில்லை, மலிசம் வாங்கி தரதில்லை. அவர் வர்றது என்னவோ போறது என்னவோ, வண்டி ஸ்டார்ட் பண்றது என்னவோ, வெள்ளையும் சேலையுமா சுத்தினே இருக்கிறார். நேரத்தில் வந்து சில வீட்டுக்கு சில ஆட்களை பாஸ்டர் பார்த்துருக்கிறேன். 2 காஃபி அப்படின்னு அந்த பாஸ்டர் பாலே வாங்கி தர மாட்டான். அந்த ஆள் சக்கரை வாங்கி தர மாட்டான், காபி தூள் வாங்கி தர. 2 காஃபி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வரேன் பின்னால் அப்படின்னு. அப்ப கொண்டு வாருங்கள் சொல்றவர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? யாருக்காக கொடுத்தான்? பத்தியா? சுயநலம். அடுத்தவர் கொடுக்கும்படியாய் கொடுத்தார். எங்க அம்மா அப்பா எனக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? எங்க அம்மா அப்பா எனக்கு பைபிளை கற்றுக் கொடுக்கல. என்னுடைய 4 பைபிள் எங்க அம்மா அப்பா கொடுத்துருக்கிறாங்க. 4 பைபிளை என் கண் முன்னே எங்க வீட்டுல கிழிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்ல போறேன், தேவன் இந்த கிருபை எனக்கு தந்தார். ஏன் தெரியுமா? அநேகருக்கு சொல்லும்படியா. தம்பி, இந்த யூடியூப்ல 1300 பிரசங்கம் இருக்குது. 1300 பிரசங்கம் இருக்குது. பண்ணினே இருக்கிறேன்.
ஏன் தெரியுமா? என்னைக்கா ஒரு நாள் அவர் தந்தார், நான் தருகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, கொண்டு வாருங்கள். ஏன் தெரியுமா? அவர் தந்தார், அதனால நான் தரேன். முடிக்க 2 வருஷம் முடிச்சது. நம்பர் 1. அடுத்து படிக்கிறது. அடுத்து அப்பொழுது வானத்தின் பலகணியில் திறந்து போக மட்டும் கவனிங்க. என்ன சொல்லுங்க? அவர் கொடுப்பதற்காகவே என்னை கொடுக்க வைக்கிறார். வானத்தின் பாருங்க, என்ன பாருங்க, நான் இப்படி கொடுக்கிறேன், அவர் அப்படி கொடுக்கிறேன். நான் எப்படி கொடுக்கிறேன்? சில நேரம் பாத்தீங்களா, நம்ம இந்த காணிக்க வரும்போது கையை விட்டுனே இருப்போம். அப்ப அது பெரிய நோட்டா வருது, உள்ள தரனா கூட பெரிய நோட்டா தான் வருது. புரிய மாட்டேங்குது. நான் காணிக்கை பற்றி பேசல, கொண்டு வாருங்கள் உழைப்பை. தம்பி, இன்னைக்கு இருக்கிற ஆரோக்கியம் எனக்கு மேலாட்டு இருக்காது. எனக்கு 71 வயசு ஆச்சு. என்னோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயால என்ன வயசு தெரியல. சூப்பர். அதாவது கூட்டம் இல்லாத நாட்களே இல்லை. ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்றேன். விளம்பரங்கள் இல்லை. என்ன தர்சனம் படிச்சு பாருங்க. நான் எங்க கொடுத்தா அவர் எங்க கொடுக்குறார்? சத்தமா சொல்லுங்க. நான் கிள்ளி கொடுக்கிறேன், அவர் வானத்திலிருந்து திறந்து கொடுக்கிறார். ஆமென். எங்க இருந்து கொடுக்கிறாரா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல். ஆமென். நான் சொல்ல பணத்தை இல்லை, உங்க நேரத்தை கொடுங்க. வாய்ஸ் நாள் கூட்டிகிட்டே இருப்பார். உங்க அறிவை கொடுங்க, அறிவு கூட்டினே இருப்பார். திறமையை கொடுங்க, கூட்டினே இருப்பார். உன் திறமையை கொடுங்க தம்பி. அடுத்து இன்னொரு மிகப்பெரிய பிசிராம் மாதிரி ஆயிடுவேன். பிசிராம் தெரியுமா யாருன்னு? இல்ல, எடிட்டிங்ல எல்லாத்தையும் பெரிய ஆள் ஆயிடுவேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. இன்றைய அர்ப்பணம், நாளைய வரலாறு. வானத்து பலன்களை திறந்து எப்படி 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 கொடுக்கிறாரா? இடம் கொள்ளாமல். சத்தமா சொல்லுங்க, இடம் கொள்ளாமல். நம்புறீங்களா? ஹலோ, நான் சொல்ல கருத்து தெரியுமா? ஏன் கேட்கிறாருன்னா, இன்னொன்னு ஆஸ்வதிக்கத்தான். ஏன் கேட்கிறாரு? இடம் கொள்ளாமல். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? நான் போடுறது கொஞ்சம், ஆனா அவர் தரது ஒரே வருஷம் சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 23:23. அதுவா? மத்தேயு 23:23. சரி, படிங்க படிங்க தம்பி, படிங்க. பரிசேயரே, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அந்த அடுத்த வருஷம் படிங்க. அப்படியே 24 படிங்க. 24. வழிகாட்டுகிறே, கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விடுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இல்ல தம்பி, அந்த வசனம் இல்ல. 22 படி. 22 அப்படியே விட்டு. அதுல 23ஆம் அதிகாரம் தானே? 23, 22 கூட படிங்க. 22 படிங்க. ஸ்கிரீன்ல போடுறீங்களா? அதுல படிங்க. சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அதுல இன்னொரு வார்த்தை வரும். அதுல இன்னொரு வார்த்தை 23ஆம் அதிகாரத்திலேயே, அதாவது 23ஆம் அதிகாரத்திலே, அதாவது நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் என்ற ஒரு வார்த்தை வரும். நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாய். 28,
22 தானே படிச்சீங்க? 28 22 படிக்கலையா? 28 23 தான், 23 சாரி, 28 23 23 இல்லையா? அந்த வார்த்தை இல்லையா? சரி. இன்னொரு எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாம் வாசித்து முடிப்போம், எல்லாம் எழுந்திருந்து ஜெபிப்போம். எபிரேயர் தொடர்ந்து படிங்க. தம்பி தடுமாறு. எல்லாம் எழுந்திருந்து ரைட், எல்லாம் எழுந்திருந்து ரைட், சரி, எல்லாம் எழுந்திருந்து நான் சொல்ற வசனத்தை அப்படியே படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6 அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. யோவான் 6:14. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதா இருந்தார்கள் என்று. 6 படிமா? 6ஆம் அதிகாரம் தானே? யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படி. 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறார். எஸ், அவன் கையில் ஒரு நிமிஷம் எல்லாம் பாருங்க, எல்லாம் நான் சொல்லி முடிச்சிடுறேன், நல்ல கவனிங்க. சொல்லுங்க. ஒரு பையன், சத்தமா, சின்ன பையன் தான். 5 அப்பம் 2 மீன். நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம எல்லாம் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புறோம், சாப்பாடு கொடுத்து அனுப்புறோம். ஷேர் பண்ண சொல்லுவோமா, கொடுக்க சொல்லுவோமா? ஆனா சின்ன பையன் என்ன இருந்துச்சோ அப்படியே கொடுத்துட்டான். நம்ம பிள்ளைங்க கொடுப்பாங்களா அது மாதிரி? இந்த சின்ன பசங்க இருக்குது, உங்க சாப்பாடை அப்படியே கொடுத்துருவியா, கொஞ்சமா கொடுப்பியா? கொஞ்சமா கொடுப்பேன். சூப்பர், உண்மை பேசு. நீ எப்படிமா? நீ சாப்பிட்டு மிச்சம் வச்சுதான் கொடுப்பேன். அந்த பையன் அப்படியே கொடுத்துட்டான். அந்த பையன் அதில் ஒரு வருஷம் போட்டு முன்னால நல்லா கவனிக்கணும். அவன் அவருடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். என்னங்க? அவருடைய போதகத்தை அதை கேட்ட உடனே இவன் மெய் மறந்துட்டான். கவனிங்க, நம்மள ஷேர் பண்ணுவோம். He gave everything. என்ன தம்பி, நம்மள என்ன பண்ணுவோம் புரியுங்களா? ஒரு ஃபுல் பிளேட் வாங்கினா ஆஃப் பிளேட் அவனுக்கு கொடுப்போம். இவன் 5 அப்பம் 2 மீன் அப்படியே கொடுத்துட்டான். சொல்லுங்க, கொண்டு வாருங்கள். சத்தம். சின்ன பையன். அவனுக்கு பைபிள் தெரியுமா? பைபிள் தெரியுமா? யோசித்து பாருங்க. அவங்க அப்பா அம்மா இருந்தாங்களா, அப்பா இருந்தாலும் தெரியாது, அப்படியே கொடுத்துட்டான். வேதம் சொல்லுகிறது 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். 5 கூடைகள் அதுல போட்டிருக்குது, நிறைய 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 நிரப்பினார்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த பையன் யாரு? இந்த படி தம்பி, இந்த படி. இங்கே ஒரு சத்தமா. அவன் கிறிஸ்தவ பையனா எந்த பையனும் தெரியாது, ஆனா ஒரு பையன். ஹலோ, அவன் யோசிச்சிருப்பான் இல்ல, எங்க அம்மாவுக்கு என்ன சொல்லுவேன், எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லுவேன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், நைட்டுக்கு என்ன பண்ணுவேன். அதுல போட்டது வனாந்திரமான இடம், இரவும் ஆயிற்று. வனாந்திரமாயிற்று, இரவும் ஆயிற்று. கவனிங்க எல்லாரும், அங்கே வனாந்திரமாயிற்று, இரவும் ஆயிற்று. அங்கே ஒரு பையன் இருக்கிற, அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும். கவனிங்க, சொல்லுங்க, கொண்டு வாருங்கள். தந்தால் 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2வது 12 கூடை நிறைய நிரப்பினார். அப்போ உங்களுடைய நீ கொடுக்கிற ஒண்ணு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசமா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டேன் தம்பி. உனக்கு என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை பயன்படுத்து. உன்னால் கோடிக்கணக்கான மக்கள். அவன் எதிர்பார்த்தானா? இது எதிர்பார்த்தானா? இதை அடுத்து 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 10 11 12 ஏறக்குறைய இல்ல எத்தனை பேர் சாப்பிட்டாங்க அது சொல்லுங்க. ஏறக்குறைய 5000 பேர். அவன் நினைச்சிருக்க மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, என்னோட சின்ன உழைப்பு, என் சின்ன காணிக்கை எத்தனை பேர் ஆசை வச்சிருக்கோம்? கரைகளை போய் சொல்லுங்க. தம்பி இருக்கிற அர்த்தத்தை நினைக்க கூடாது.
உனக்கு உன்னுடைய மேன்மை தெரியாது, ஆனா உன்னுடைய மேன்மை கர்த்தருக்கு தெரியும். உன் மேன்மை கர்த்தருக்கு தெரியும். மோசையின் முகம் பிரகாசிப்பதை மோசைக்கு புரியல, ஆனா ஜனங்களுக்கு புரிஞ்சது. உன்னை பத்தி உனக்கு தெரியாது நினைக்கிறேன். நான் ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு, நான் ஒரு சின்ன பையன் இல்ல. அந்த சின்ன பையனை கொண்டுதான் ஆண்டவர் அத்தனை பேரை போஷித்தார். கூடை நிறைய சொல்லுங்க, நிறைய நிரப்பி, எல்லாம் சொல்லுங்க, நிறைய நிறைய நிரப்பி அத்தனை பேரும் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சின்ன நான் கொடுக்கிற சின்ன காரியம் தேசங்களை ஆஸ்வதிக்கும். நான் சொல்ல பணத்தை இல்லை தம்பி, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகம். ஆண்டவன் எல்லாம் கொடுத்துருக்க, எல்லாம் கர்த்தர் கொடு தம்பி. இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு பெருசா இருப்பேன். என்ன சொல்ற பாருங்க, உங்க அப்பா விட நீ பெருசா இருப்ப. சொல்லுங்க, என் பிதாக்கள் ஆசீர்வாதத்தோட என்னோட ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். எல்லாம் கரங்களை உயர்த்தி தம்பி சொல்லுமா, உங்க அப்பா பில்டரோட பெரிய பில்டரா இருப்ப. என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட ஆதியாம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் என்ன சொல், நித்திய பொருது மட்டும் என்ற ஆசீர்வாதம் எட்டும். அது 49ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம். என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட என் ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும். 48ஆம் அதிகாரம் படிங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வசனம் போடுறீங்களா? சொல்லுங்க, என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் இப்படி சொல்லுங்க. என் ஆசீர்வாதங்கள் எங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட பெருசா இருக்கும். நம்புறீங்களா? உங்க அம்மா மம்மி சொல்லணும், என் ஆசீர்வாதங்கள் யாரோட? ரெண்டு பேருமே. ஜேம்ஸை விட நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அதுல ஒரு வசனம் போட்டிருக்கு, இது தெரியுமா? இது வரைக்கும், இது அந்த 4வது வரி, இது வரைக்கும் நித்தியமானது. ஆமென். தேவன் தர ஆசீர்வாதம் உயர்ந்தது இருக்குதா? உயர்ந்து இது வரைக்கும் நித்திய பர்வதங்கள் மட்டும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் தலைமையில் கை வச்சுங்க. சொல்லுங்க, என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் வருவதாக, வருவதாக. யாரை விட? யாரை விட? யாரை விட? என்னுடைய தகப்பன், அதாவது என்னோட பிதாக்களை விட என் ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். தேவன் சொல்றார், கொண்டு வாருங்க, வாழ்க்கையை கொடு. நான் 17 வயசுல என் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தேன். என் வாழ்க்கையை 17 வயசுல கொடுத்தேன். சினிமா பைத்தியம். ஒரே படத்தை 13 தடவை பார்ப்பேன். 13 வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தேன். 53 வருஷம் அவர் பாதுகாத்திருக்கிறார். சொல்லுங்க, மேற்பட்டதா இருக்கிறது. என் குடும்பத்துல எல்லாரும் விட கர்த்தரை உயர்த்திருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் விட. என் குடும்பத்துல, என் இனத்துல, என் ஜாதியில எல்லாரை விட நான் எப்படி இருப்பேன்? 4வது வரி சொல்லுங்க, எல்லாரை விட எப்படி இருப்பேன்? நானு எப்படி இருப்பேன்? சொல்லுங்க, மேற்பட்டவனா இருப்பேன். சொல்லுங்க, மேற்பட்டவனா இருப்பேன், நித்தியமா இருப்பேன், ரொம்ப உயரமா இருப்பேன். சொல்லுங்க, இன்னும் உயரமா இருப்பேன். 2 மாடியா 3 மாடியா? 3 மாடியா? ஆமா, இன்னும் ஒரு 3 மாடி கட்டுவேன். நம்புறீங்களா? எதை விட? எப்படி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உயரமாயும் இருப்பேன், அகலமாயும் இருப்பேன், ஆழமாயும் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உயரமாயும் இருப்பேன். இந்த அகலம் போதுன்றியா? சொல்லுங்க, உயரமாயும் இருப்பேன், அகலமாயும் இருப்பேன், ஆழமாய் இருப்பேன். ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நித்தியமானது, நிரந்தரமானது, மேன்மையானது. எப்ப தெரியுமா? பிரதர், எப்போ கொண்டு வாரு. அவர் கேட்கிறார். அவர் பிச்சை எடுக்கல. நோ, நீ கொண்டு வா, திருப்பி உனக்கே கொடுத்துருங்க. அந்த பையன் கொடுத்தான் இல்லையா? ஆனால் அவன் நினைக்கல. அவன் நினைச்சிருப்பானா 5000 பேர் சாப்பிட போறாங்கன்னு? அவன் நினைச்சிருப்பான், இது ஏசுனார் பசியாகிறாரு. அதுல போட்டுருது, வசனத்தை ஆவலாய் கேட்டு கொண்டிருந்தான். அவன் நினைச்சிருப்பாரு, அவர் பசியாற்ற நினைச்சான், ஆனா 5000 பேர் பசியாற்றினான். கரங்களை வைத்து ஆமேன் சொல்லலாமா? எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் நேரம், என் உழைப்பு, என் திறமை எல்லாம் கர்த்தருக்கு. என் தீர்மானம் என்னை வாழ வைக்கும். என் தீர்மானம் ஜெயமாய் மாற்றும்.
அதுல இன்னொரு வசனம் கூட சொல்ல போறேன். இன்னொரு வசனம் அந்த 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம், சாரி 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அது இல்லை. படி தம்பி, படிமா. எஸ், எல்லாம் சொல்லுங்க. மற்றவர்கள் காலத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அப்படியே படி. கரங்களை உயர்த்தி ஆமேன். அதாவது உங்க அப்பாவுக்கு இருக்காது, உங்க தாத்தாவுக்கு இருக்காது, உங்க கூட படிச்சா அவனுக்கு இருக்காது, உன் ஃப்ரெண்டுக்கு இருக்காது, ஆனா உனக்கு மட்டும் இருக்கும். 2 பேரும் சொல்றார், தரியின் காலத்திலும் கோரேசன் காலத்திலும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நம்புறீங்களா? ஒரு அவங்க தோத்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் வெற்றி அடைய செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தீர்மானம். அவன் தீர்மானம் பண்ணினான் பாருங்க. அப்ப ராஜாவுக்கு தெரியாது. 4 சுவருக்குள் செய்யப்பட்ட தீர்மானம் 4 திசைகளில் பேசப்படுகிறது. ராஜா சொல்றார், பிரதர் என்ன படிச்சீங்க? என் ராஜ்யத்தின் எல்லை எங்கும் உள்ளவர்கள். எனக்கு ஒண்ணுங்களா, நான் எங்க பண்ண தீர்மானம் 4 சுவருக்குள்ள. ஆனா என்னுடைய தீர்மானம் எங்க போகுது? 4. என் ராஜ்யத்தின் எல்லை எங்கும் உள்ளவர்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு டிஜிஎஸ் தீர்மானம், ஒரு ஃபாதர் பிக்மான்ஸ் தீர்மானம், இவருடைய தீர்மானம், என்னுடைய தீர்மானம் உலகம் முழுக்க. புரியுதா உங்களுக்கு? 42 நாடுகளிலே கர்த்தருடைய வார்த்தை பேசியிருக்கேன். ஒரே கூட்டம் 32,000 பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு சின்ன அறையில தீர்மானம் பண்ணேன். அந்த இடம் புதுக்கல்லூரிக்கு எதிராக இருக்கிற ராயப்பேட்டையில புதுக்கல்லூரிக்கு எதிராக இருக்கிற சின்ன ஓட்டு வீடு, சாம் கமலேசன் என்று சொல்லுகிற ஒரு தாயாருடைய வீடு. ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 1907 வருஷத்துல ஒரு சின்ன வீட்டு கூட்டத்தில் ஏதாவது பண்ணிச்சேன். அது ஒரு சின்ன வீட்டு கூட்டம் தான், ஓட்டு வீடு தான். அந்த ஓட்டு வீட்டில் எனக்கு தேவன் சந்திச்சார். அந்த 4 சுவருக்குள்ளே செய்த தீர்மானத்தை இன்னைக்கு ஆண்டவர் உலகெங்கும் பயன்படுத்துகிறார். நம்புறியா தம்பி? நம்புறியா? உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். என்னோட நீ பெரிய ஆளா இருப்ப, உங்க அப்பாவோட பெரிய ஆளா இருப்ப. இது வரைக்கும் சொல்லுங்க. அவர்கள் காலத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. அவங்கள பெரிய ஆள், கோரேஸ் பெரிய ஆள் தான், தரியு பெரிய ஆள் தான். ஆனா அந்த பெரிய ஆளை விட நான் பெரிய ஆளா இருப்பேன். நம்புறியா? என்ன சொல்லுங்க. எனக்கு 1000 பேர் போட்டியாளர் வந்தாலும் என்னை யாரும் வின் பண்ண முடியாது. நோ காம்படிட்டர். சொல்லுங்க. 1000 பேர் வரலாம், உங்க தொழிலுக்கு விரோதமா பத்தி வைக்கலாம், உலை வைக்கலாம். ஆனா உலை வச்சவன் உலையா போயிடுவான், நீ மட்டும் நிப்ப. உள்ள போட்டவன் நல்லா தூங்குறான், அவனை போட்டவன் ராத்திரிலாம் தூக்கமே வரல. உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களாம் கர்த்தர் கதாநாயகனா மாத்துவேன். ஆமே. ஒரு நேபுகாத் நேச்சார் வில்லன், அவன் சொல்றான், இந்த தானியேலின் தேவன் என் தேவன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். சொல்லுங்க. இந்த தீர்மானம் ஒரு பழைய பாட்டு. இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானத்தை என்றைக்கும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். உண்மை போல் யார் உண்டியே சொன்னாதா? இன்றைக்கு நான் பண்ற தீர்மானத்தை என் ஆயுசு நாள் வரை பார்த்து பவுல் சொல்லுகிறார், அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக் கொள்ளுவார். தீர்மானம் பண்ணுங்க. நான் யோசித்தேன் தீர்மானம் பண்ண முடியுமான்னு. அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். 53 ஆண்டுகள் அந்த தீர்மானத்திலே கர்த்தர் கிருபையா நடத்திருக்கிறார். நிறைய போராட்டங்கள், எத்தனை இடர் வந்து நேர்ந்தாலும் கர்த்தனை என் துணையார். எத்தனை இடர் வரலாம், ஆனா அவனோட துணையா இருப்பேன். ஏன் தெரியுமா? உங்க தீர்மானம் உங்களை உயர்த்து. எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்குள்ள மாத்தும். தர்சனம் படிச்சுக்கோங்க. எப்படிங்க? அவனுடைய காரியம் யாரை விட? தரிய விட. 2வது கோரேசை விட. ஒரு பெரிய செல்வ சீமா. அவங்க காலத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கால தருவார். கலங்கை தட்டி ஆமீன் சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.